அடுத்த பாடல் 1754. ஆதார மாதெய்வம் ஆகின்ற விந்துவும். இது முதல் அடி. ஆதார மாதெய்வம் ஆகின்ற விந்துவும். ஆதாரம்னா எல்லாவற்றிற்கும் ஆதாரம் என்று சொல்லுவோம். ஆரம்பம் நிலை. அது மா தெய்வம் ஆகின்ற விந்துவும். இப்போ நம்ம அதுல அகாரம்னு பார்த்தாச்சு, ஆரம்ப நிலைன்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா? அப்போ அதுதான் இந்த இடத்துல எப்பவுமே ஆரம்ப நிலை ஆதாரமா இருக்கும். எப்போ எதை நம்ம கத்துக்கிறோமோ அதை தொடர்ச்சி தான் நம்ம ஒவ்வொன்றாக கற்றுக்கொண்டே இருப்போம். உதாரணத்துக்கு இப்போ பள்ளி படிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ இன்னைக்கு நிறையா வந்துருச்சு. எல்கேஜி யூகேஜி அதற்கு முன்னாடி பேபி கிளாஸ் நிறையா கொண்டு வந்துட்டாங்க. நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஒரு 1ஆம் வகுப்புலேருந்து படிக்க ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்குவோம். இப்போ 1ஆம் வகுப்பு தான் இங்கு ஆரம்ப நிலை. அதுவே இங்கு மாதெய்வம் அப்படிங்கிறார். அதுவே பெரிய தெய்வமாக ஆகின்ற விந்து என்றால் வெளிச்சம், சக்தியை குறிக்கும். நாதம் இறைவனை குறிக்கும். விந்து என்பது சக்தியை, அம்பாளை குறிக்கும். அம்பாள் சொல்லப்படுறது விந்து ஒரு ஆற்றல் இங்கு நிற்கக்கூடியது. ஸோ அந்த ஆற்றல் மா தெய்வமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்றார். தெய்வம் என்பது என்ன? நம்ம வழக்கமா இறைவன் சொல்லுவோம், கடவுள்னு சொல்லுவோம் இல்லையா? ஜோதின்னு சொல்லுவோம், நிறைய சொல்லுவோம், இறைவனுக்கு பெயர்களாக கொடுப்போம். இப்போ வெளியில் நாம் பார்க்கக்கூடிய எங்கெங்கெல்லாம் இங்கு ஆற்றல் இருக்கின்றதோ அதையெல்லாம் நம்ம தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு உள்ளே சென்று பார்த்தால் கடவுள். உள்ளே கடந்து சென்று உள்ளே இருப்பவர் இந்த இடத்துல கடவுள். நம்ம ஒரு உயிர் இருக்கு, அதற்குள்ளே அவர் தன்னைத்தானே தனக்குள்ளே ஆத்ம விசாரம் செய்து உள்ளே சென்று பார்த்தார் என்ற இருக்கக்கூடிய தெய்வம், அது உள்ளே கூட இருக்கக்கூடிய இறைவனுக்கு கடவுள் என்று பெயர். மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா அதற்கு இறைவன் என்ற வார்த்தையை பயன்படும். இப்ப தெய்வம்னா வெளியில ஒரு பொருள் பார்க்கிறோம், அதை தனிப்பட்ட முறையில நம்ம அந்த ஒரு பொருளை மட்டும் முற்று பார்க்கும் அது தெய்வமாக இருக்கும். இப்போ ஒரு கோயிலுக்கு போறோம், மூலஸ்தானத்தை ஒரு சிற்பமா பார்க்குறோம்னா அவர் தெய்வம். இப்போ அப்படி புரிஞ்சுக்க, தமிழுக்கான சிறப்பு ஒரு ஒரு வார்த்தைக்கும் ஒரு ஒரு பொருள் இருக்கும். அப்ப என்னென்னலாம் நம்ம கத்துக்கிறோமோ இல்லையா, கத்துக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே இங்கு மா தெய்வமாக நின்று நமக்கு ஒரு ஆற்றலை சொல்லி கொடுக்கின்றது. இப்போ புரிஞ்சுக்கொள்றதுக்காக நான் வீட்டம் சைக்கிள் ஓட்டுறதுல இருந்தே வரேன். சைக்கிள் ஓட்டுறோம், ஆரம்பிக்கும் கத்துக்கும் போது பார்த்தா நமக்கு ஒண்ணுமே தெரியாது. சைக்கிள் ஓட்டுறதுக்கு பின்னாடி இருந்து ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டே வருவாங்க. அப்பாவோ அம்மாவோ யாரோ நண்பரோ யாரோ பின்னாடி பிடிச்சிக்கிட்டே ஓடி வருவாங்க, இல்லை நடந்து வருவாங்க, பிடிச்சிக்குவாங்க. நம்ம தான் ஓட்டுறது கொஞ்சம் கத்துக்க ஆரம்பிப்போம், தடுமாறி கீழே விழுந்தெல்லாம் கத்துக்குவோம். இப்போ ஒரு ஒரு மாசம் கழிச்சு நல்லா யாருமே பிடிக்க மாட்டாங்க, நாமவே ஓட்டுவோம். அப்ப அந்த ஓட்டக்கூடிய அந்த கற்றுக்கொண்ட ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆற்றல் தான் இங்கு ஆதாரமா இருக்கு. அது மா தெய்வம், அந்த ஆற்றல் தான் பெரிய தெய்வம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம என்ன சொல்லுவோம் பழக்கமா, சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டேன், நான் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொண்டேன், நான் கத்துக்கிட்டேன், எனக்கு தெரியும், அப்படிதானே சொல்றோம். ஆனால் நான் கற்றுக்கொண்டேன் என்பது என்ன? அதை கண்ணால காமி அப்படின்னா நம்மளால காமிக்க முடியுமா? முடியாது. அப்ப அந்த எங்க இருக்கு அது கத்துக்கிட்டது? கேள்வி கேட்டா பதில் தெரியாது. தெரியும் அவ்வளவுதான். ஏன்னா கை வேலை செய்யணும், காலும் ஓட வேலை செய்யணும், இடுப்பு வேலை செய்யணும் இல்லையா, நேரம் பார்க்கணும், இங்க கண்ணு கொண்டு எல்லாம் வேலை செய்யணும். இப்ப எல்லாம் சேர்ந்து என்ன செய்யுது, ஒரு ஆற்றலை அது உள்ளே கற்றுக்கொண்டிருக்கின்றது. அதுக்கப்புறம் அது 2 வீலர் பைக்கு கத்துக்கலாம், கார் ஓட்டலாம் இல்லையா, என்ன வாகனம் வேணா ஓட்டலாம். எதை கற்றுக்கொண்டாலும் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருப்பது முதல் நாள் நம்ம என்ன கற்றுக்க ஆரம்பிச்சோமோ, அப்புறம் 2வது நாள் கொஞ்சம் அப்டேட் ஆகும், 3வது நாள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஒரு மாதம் கழித்து முழுமையாகவே நாம் இங்கே கற்றுக்கொள்வோம். அப்போ இதுதான் இந்த கற்றுக்கொண்டு நம்ம உடம்புல ஒரு பதிஞ்சிருக்கு இல்லையா, ஒரு மெமரி, இதுதான் ஆற்றல். அவர் முழுசாக சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டாருன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு 10 வருஷம் சைக்கிளே ஓட்டல, 11ஆம் வருஷம் வண்டி ஓட்டுற சூழ்நிலை வந்தால் கூட ஏறி உட்காரே ஓட்டு போயிட்டே இருப்பார். இப்போ அந்த ஆற்றல் அவருக்குள்ளே தானே பதிந்திருக்கிறது. அவருடைய மசூல், நம்முடைய கை தன்னுடைய வேலை செய்யும், கால் தன்னுடைய வேலை செய்யும். இதுதான் முதல் அடியில சொல்றாரு. ஸோ கற்றுக்கொண்ட எல்லாமே இந்த உடம்புல ஒரு மா தெய்வம் என்று சொல்லக்கூடிய அந்த சக்தி, ஆற்றலாக அது நம்மோட உடம்பில் பதிந்து நிற்கின்றது. அடுத்து என்ன சொல்றாரு, மேத ஆதி நாதமும் மீதே விரிந்தன அப்படின்னு சொல்றாரு. மேதம்னா வேள்வி அப்படின்னு பொருள். வேள்வினா என்ன நமக்கு தெரியும், தொடர்ந்து யாகம் செய்து கொண்டே இருத்தல் வேள்வி. அதாவது தன்னுடைய காரியம் முடியும் வரை தன்னுடைய பணியை செய்தல். வழக்கமா நம்ம யாகம்னு சொல்லுவோம். வேள்வி என்ற வார்த்தையும் இருக்கு, யாகம்ன்ற வார்த்தையும் இருக்கு. ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கு. ரெண்டுமே செயல் ஒன்று தான். ஒரு விறகு கட்டையா ஒரு சமயத்து கட்டையா போட்டு
விளக்கேற்றி சாமி மந்திரம் சொல்லி நெருப்பை எரிக்கிறது. இதை யாகம்னு சொல்லுவோம், வேள்வின்னு சொல்லுவோம். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, யாகம் என்பது கடமையாக செய்வது. அதாவது நான் தினந்தோறும் யாகம் செய்வேன், என்னுடைய பணி இறைவனுக்காக நான் ஒரு புது வீடு போகிறேன், இல்லை ஏதோ ஒரு செயல் செய்கிறேன், அதுக்காக யாகம் செய்கிறப்பா அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, யாகம் செய்வாங்க, ஆகுதி கொடுத்து முடிச்சுட்டு எந்திச்சு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. இப்போ கோயிலே கூட இது டெய்லி சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறாங்கன்னா, ஒரு காலத்தில் எல்லா கோயிலையுமே யாகம் செஞ்சாங்க. ஒரு கும்பம் வச்சு யாகம் செய்து என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 நிமிஷம் 1/4 நேரம் யாகம் செஞ்சுட்டு அந்த கும்பத்தில் இருக்க தண்ணியை கொண்டு போய் தான் சாமிக்கு அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் பல கோயில்கள் அதெல்லாம் அற்று போச்சு. ஸோ தன்னுடைய தேலை முடியும் வரைக்கும் யாகம் செஞ்சு ஒரு 10 1/4 மணி நேரம் குறிப்பிட்ட நேரம் செஞ்சு வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. வேள்வி என்று சொல்லப்படுவது தன்னுடைய காரியம் நடக்கும் வரை உட்கார்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அது வேள்வி. அதெல்லாம் இந்த காலத்தில் சாத்தியமே இல்லை. அது ஒரு காலத்தில் இருந்தது. நான் என்னுடைய வேலையை எனக்கு தேவையானது கிடைக்கும் வரை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார்கள். இப்போ மேதம் என்று சொல்லப்படுவதற்கு வேள்வி என்று பொருள். அப்ப மேத ஆதி நாதமும் அப்படின்னு சொல்றாரு. மேதம்னா இன்னொரு பொருள் இருக்கு, மேலான நிலையில், மேன்மையான நிலையில் அப்படின்னு சில பொருள் இருக்கு, மேலாக அப்படின்னு. அப்ப ஆதிநாதமும் அப்படின்னு சொல்றாரு. நாதம் என்றால் யாரு? இறைவன். சத்த வடிவாக இருக்கக்கூடியது இறைவன், அசையாசக்தியா இருப்பார். அவர்கிட்ட இருந்தால் சத்தமே முதல்ல வந்துச்சு, அங்கதான் வெளிச்சம் வந்துச்சு. ஸோ நாதம் இறைவனை குறிக்கும், விந்து சக்தி வெளிச்சம் இறைவியை குறிக்கும். அப்போ ஆதிநாதம் என்று சொல்லப்படுவது ஆதி காலத்திலிருந்தே இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய ஆற்றலும். எது ஆற்றல்? நமக்குள்ள இப்போ சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அது உள்ளுக்குள்ளேயே தான் இருக்கு, எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. அது அணைஞ்சு போச்சுன்னா தான் நான் சைக்கிள் ஓட்டுறது மறந்து போச்சுப்பா அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் யாருமே எங்கேயுமே பயன்படுத்துறது இல்லை. என்னைக்கு முழுங்க கற்றுக்கிட்டோமோ, பறவையா இருக்கும்போது முழுங்க கற்றுக்கிட்டது இன்னைக்கு மனுஷ உடம்புல இருக்கிற வரைக்கும் அந்த ஞாபகம் நம்ம உடம்புல இருக்கு. வாயில மென்னு கற்றுக்கிட்டதை எந்த விலங்கா இருந்து கற்றுக்கிட்டோமோ இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்கு. இப்போ இந்த பிறவியிலேயே சைக்கிள் ஓட்டுறது சின்ன வயசுல கற்றுக்கிட்டோமோ அதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் பல செயல்களை ஞாபகமாக செய்து கொண்டு தான் இருக்கும். நடக்கிறது சின்ன வயசுல தான் நான் நடக்க ஆரம்பித்தோம், இன்னி வரைக்கும் ஞாபகமாக நடந்துக்கிட்டு தானே இருக்கோம். நைட்டு தூங்கி எழுந்தோன்னே எனக்கு மறந்து போச்சு நடக்கிறதுன்னு என்னைக்காவது சொல்கிற மாதிரி சொல்லலை. அப்போது உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய நாம் கற்றுக்கொண்ட ஆற்றல் ஒரு வேள்வி போல தொடர்ந்து மேன்மையான நிலையில் நம் உடம்பில் எரிந்து கொண்டே இருக்கிறது. அது எரிஞ்சிக்குன்னா எங்கப்பா நெருப்புன்னு கேள்வி கேட்கக்கூடாது. அது ஒரு ஆற்றல், கண்ணுக்கு தெரியாது. அந்த ஆற்றல் நாம் அந்த செயலை செய்யலைன்னா கூட சரி, உள்ளே தொடர்ந்து அதனுடைய இயக்கம் இருந்து கொண்டே இருக்கின்றது. அந்த ஆற்றல், ஆற்றல் என்றால் இந்த இடத்துல இறைவியை குறிக்கும், சக்தியை சொல்லுவோம். அங்கதான் முதல் அடியில விந்துன்னு சொல்லிட்டாரு. இப்ப 2வது அடியில ஆற்றல் உள்ளே இருந்தாலும் நாதமும் இறைவனும் அதன் மீதே விரிந்தன அப்படிங்கிறது. அப்ப எல்லா இடத்துலயும் பறந்து விரிஞ்சிருக்கான். இறைவிதான் இருக்கா அப்படின்னா அந்த இடத்துல இறைவனும் இருப்பான். நம்ம 4வது தந்திரத்துல இதை வச்சு நிறைய படிச்சிருப்போம். எங்கெல்லாம் இறைவன் இருக்கின்றாரோ அங்கெல்லாம் இறைவியும் இருப்பாள், எங்கெல்லாம் இறைவி இருக்கின்றாரோ அங்கெல்லாம் இறைவனும் இருப்பான். 2 பேரையும் நம்ம பிரிக்கவே முடியாது. அப்போ அதுபோல நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆற்றலில் இறைவியாக இருந்தாலும் அந்த ஆற்றலுக்குள்ளேயே இறைவனும் அங்கு கலந்து நிற்கின்றார். இது 2வது அடியில சொல்றேன். 3வது அடியில ஆதார விந்து ஆதிபீடநாதமே அப்படின்னு சொல்றார். இப்போ ஆதார விந்து நம்ம முதல் அடியில பார்த்தோம் இல்லையா, ஆதாரம் தெய்வமாகின்ற விந்தும், 2 விஷயத்துக்கும் பொருள் பார்த்தோம். ஆதாரத்துக்கும் பார்த்தோம், விந்துக்கும் பார்த்தோம். அதான் இந்த இடத்துல ஆதாரமாகிய உள்ளே இருக்கக்கூடிய அந்த சக்திக்கு மேன்மை தருகின்ற, அதாவது ஆதி பீட நாதமே அப்படின்னு சொல்லிட்டார். ஆதி பீட நாதமே. பீடம்னா எதை குறிக்கும்? ஒரு தலைமை நிலையில் இருப்பதை குறிக்கும் இல்லையா. ஒரு அரசர் இருக்காருன்னா அவர் தான் அந்த இடத்துல ஒரு பீடத்தில் அமர்ந்திருப்பார். இப்போ கூட நீங்கள் சொல்லுவோம் இல்லையா, நம்ம பல மடங்கள்ல பீடாதிபதி ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்போம். ஸோ எந்த ஒரு மடங்கள் இருந்தாலும் சரி, அது ஒரு சாமியாராக இருந்தால் கூட சரி, அவர் தான் எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணுறார், அதுதான் தலைமை துறவி அப்படின்னா அவர் தான் இங்கே பீடாதிபதி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தும். இப்போ அதிபீடநாதமே, அதையும் தப்பாக படிச்சுட்டேன். ஸோ ஆதார விந்து அதிபீட விந்தமே அப்படின்னு சொல்றாரு. அதினா என்ன? அதிகமாக மேன்மையாக இருக்கக்கூடிய அப்படின்னு பொருள். அப்போ நாதமே என்று சொல்லப்படுவது இறைவன். ஸோ இறைவி தான் இங்கே ஆற்றலாக இருக்கா, இறைவியோடு தான் இங்கே இறைவன் கலந்து இருக்காரு. ஆனால் அந்த இறைவிக்கும் இங்கு ஒரு மேன்மையை கொடுக்கின்ற ஆற்றலை கொடுப்பது அந்த இறைவன் தான். அதுதான் சொல்றாரு. இப்போ இதை புரிஞ்சுக்கணும், நம்ம சர்வ சிஷியில தெரிஞ்சுக்கலாம். முதல்ல சத்தம் வந்துச்சு, சத்தத்துலேருந்து வெளிச்சம் வந்துச்சு, இது 2ம் சேர்ந்து தான் திரிபுர சக்தி உருவானா. அப்புறம் தான் 5 தெய்வங்கள் வந்தாங்க, 5 பூதங்கள் இப்படி ஒன்றா வந்துச்சு.
எல்லாத்துக்கும் மூல ஆற்றல் எங்கிருந்து வருகின்றது? அசையா சக்தியாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளில் இருந்து தான் எல்லாருக்குமே ஆற்றல் வருது. இங்க 5 தெய்வங்கள் இருக்காங்க இல்லையா? படைத்தல், காத்தல் தொழில், அழித்தல் தொழில், அருளல் தொழில், மறைத்தல் தொழில். 5 பேருமே உச்ச தெய்வங்களாக நாம் கண்ணுக்கு தெரிந்தாலும், உதாரணத்துக்கு காத்தல் தொழில் பெருமாள் எல்லாருக்கும் தெரியும். அவர்தான்ப்பா எல்லாத்துக்கும் வேலை அப்படின்னு சொல்லுவோம். அவருக்கே எங்கிருந்து ஆற்றல் வருது? அந்த அசையா சக்தியாக இருக்கக்கூடிய இறைவனிடமிருந்து தான் அவருக்கு இங்க ஆற்றல் வருகின்றது இல்லையா? அதுபோல நம்ம உடம்புக்குள்ள இப்ப இறைவி இருக்கா ஆற்றலா? இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த பேசுறதுக்கு ஒரு ஆற்றல் வேணும். அந்த ஆற்றல்ல இறைவி இருக்கா? நீங்கெல்லாம் கேட்குறீங்க, கேட்கறதுக்கு ஒரு ஆற்றல் வேணும். கேட்கறதுலயும் அங்க இறைவி இருக்கா? அப்ப இறைவி அங்க இருந்தா இறைவனும் இருப்பான். இப்ப இறைவி 2 பேரும் உள்ள இருக்கிறாங்க. நான் பேசுறதுலயும் இருக்காங்க, நீங்க கேட்கறதுலயும் இருக்காரு 2 பேருமே. ஆனால் அதற்கு மூல ஆற்றல் எங்கிருந்து வருது? அந்த இறைவனிடத்திலிருந்து தான் வருகிறது. அந்த வருகின்ற அந்த ஆற்றலும் மேன்மையான நிலையில் அது இருக்கின்றது. அதுதான் சொல்றாரு, ஆதாரம் என்று அதிபீட நாதமே. இது 3வது அடியில சொல்றாரு. 4வது அடியில போதா லிங்க புணர்ச்சி அது ஆமே அப்படின்னு சொல்ற. போதா என்றால் இங்க செவ்வையாக அப்படின்னு பொருள். செவ்வையாகனா என்ன? எல்லாம் சரியாக சென்று கொண்டிருக்கின்றது. அது சரியாக சென்று கொண்டு இங்க நன்மையை மட்டுமே செய்து கொண்டிருக்கின்றது என்று பொருள். இப்போ உதாரணத்துக்கு நம்ம கற்றுக்கொண்ட விஷயங்கள் மசில் மெமரா இருக்க சைக்கிள் ஓட்டுறதே உதாரணத்துக்கு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம சைக்கிள் ஓட்டுறதுக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோ. இது என்ன நடக்குது? நல்லபடியா அந்த ஓட்டுற வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அது யாருக்கும் எந்த பாதிப்பையும் கொடுக்காத நிலையில் தான் அது தன்னுடைய ஆற்றலை உள்ளே வைத்திருக்கிறது. மனுஷன் அகங்காரம் எடுத்துட்டு போய் இந்த சைக்கிளை கொண்டு போய் அவன் மேல ஏத்தனம் பாருன்னு போய் ஏத்தனம்னா அது அவனுக்கான அகங்காரம். அதனால அவனுக்கு இந்த இடத்துல பாவமோ பழியோ பற்றும் அதை மேற்கொண்டு அவன் அனுபவிக்கத்தான் வேண்டும். அது வேறு. அது உலக ரீதியா இருக்கக்கூடிய ஒரு வினைகளை பொறுத்த ஒரு செயல். எது எங்கு நடக்க வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறோ அது. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலை வச்சு தான் இங்க பார்க்கிறோம். போதா என்றால் செவ்வையாக உள்ள இருக்கக்கூடிய ஆற்றல் என்ன செய்தா? நன்மைக்காக மட்டுமே உள்ளே இதை வைத்திருக்கிறது செவ்வையாக. அது லிங்க புணர்ச்சி அது ஆமே அப்படிங்கிற. அப்போ உள்ளே இருக்கக்கூடிய இறைவன் இறைவி 2 ஆற்றல் உள்ள இருக்கு இல்லையா? அது என்ன செய்தான்? லிங்க புணர்ச்சிங்கிறாரு. லிங்கம் என்பது எதை குறிக்கும்? இப்பதான் சொல்லியிருந்தேன், படைத்தல் தொழில், காத்தல் தொழில், அழித்தல் தொழில் 3 தொழிலையும் அது செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருக்கிறது. அப்ப உள்ள நமக்குள்ள மசில் மெமரியா இருக்கக்கூடிய ஆற்றல் என்ன செய்தான்? இந்த 3 தொழில்களோடு புணர்ச்சி அப்படிங்கிறது. லிங்க தத்துவம் 3 விஷயம் சொல்லியிருந்தோம். படைத்தல், காத்தல், அழித்தல். மூன்றோடு புணர்ந்து அது இருக்கின்றது அப்படின்னு பொருள். அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதோட புணர்ந்து இருக்கின்றதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, நாம் அனுபவிக்கக்கூடிய வினைகள் என்று ஒன்று இருக்கு இல்லையா? நம்மை பற்றிக்கூடிய வினைகள் என்னென்னலாம் ஆசைப்பட்டிருக்கோமோ, இதெல்லாம் மும்மலங்களை தீர அனுபவிக்கணும். இதெல்லாம் அனுபவிக்கிறதோடு தொடர்பு கொண்டே அது இருக்கின்றது. அந்த ஆற்றல் என்ன செய்தா? தொடர்ந்து வேள்வி போல இருந்து கொண்டே இருக்கிறது. இப்போ ஒரு நபருக்கு வினைகள்லாம் அற்று போச்சு, ஆசைகள்லாம் தீர்ந்து போச்சு, பிறவி இல்லாத நிலைக்கு போறாரு அப்படின்னா என்ன ஆயிடும்? அவருக்கு இந்த காத்தல் தொழில், அழித்தல் தொழில் 3 தொழில்களுமே ஒரு இடத்துல போய் ஒடுங்கணும் இல்லையா? நம்ம அழிஞ்சு போச்சுன்னு சொல்லுவோம். மொத்தத்துக்கு உடம்புல இருக்க வினைகள் அழிஞ்சு போச்சா இறைவனோட முக்தி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவர் உடம்புக்குள்ள பிண்ட தத்துவத்திலும் இந்த அண்ட தத்துவத்திலும் 2த்துலையுமே இந்த 3 செயல்களும் ஒவ்வொரு வினாடியும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. நான் அதுக்கு உதாரணம் நிறைய சொல்லியிருந்தேன். உடம்புல ஒரு செல்லும் டெய்லி உருவாகிட்டு தான் இருக்கு. டெய்லி அதை நமக்கு உதவி செஞ்சுட்டு காத்தல் தொழில் உள்ளே இருந்து நமக்கு பயன்பட்டு தான் இருக்கு. செல்லு திருப்பி அழிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. எந்தோறும் ஆயிரக்கணக்கான. ஸோ 3 தொழிலும் நம்ம உடம்புல செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. என்னைக்கு அவருக்கு வினைகள் அற்ற நிலையில் இந்த விடுதலை என்று சொல்ற நிலையை அடைகிறாரோ அந்த வினாடி இந்த 3 தொழில்களுமே என்ன செஞ்சிடும்? இறைவனோடு ஒடுங்கி போகும். ஒடுங்கி போகும்னா என்ன? கண்ணுக்கு தெரியாது. நம்ம அழிஞ்சு போச்சு எரிஞ்சு போச்சுன்னு ஏதோ ஒன்று சொல்லுவோம். ஆனால் இறைவனோடு ஒடுங்கி போகும். 5 பூதங்களும் 5 பூதங்களோடு சென்று கலந்து விடும். அப்போ ஆன்மா தூய்மையாக வெளி அது மட்டும் தனிச்சு நிற்கும். 5 பூதமும் அற்று போயிடும். அந்த 4 கோஷங்கள் உடம்பு சொன்னோம் இல்லையா? 5 கோஷங்கள் சொன்னோம், அதுவும் அற்று போகும். ஆன்மா தனித்து தூய்மையாக நிற்கும். அப்பொழுது அது இறைவனோடு 2 கலந்து விடும். அது வரைக்கும் உள்ளே இருக்கக்கூடிய 3 தொழில்கள் இருக்கு இல்லையா? அந்த லிங்க புணர்ச்சி, அதோடு புணர்ந்தே அது தன்னுடைய செயலை செய்து கொண்டே இருக்கும். இப்போ இதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் வேற ஒரு வார்த்தை சொல்றேன். சைக்கிள் ஓட்டுறத உதாரணமா சொல்றேன் இல்லையா? இப்போ அவருக்கு சைக்கிள் ஓட்ட வேண்டும் என்ற ஒரு வினை இல்லை, ஆசை இல்லை, எதுவுமே இல்லாமல் போயிடுச்சின்னு வச்சுக்குவோம்.
அப்போ அதுக்கு என்ன ஆயிடும்? அப்போ அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த மசில் மெமரியா இருக்குல்ல, சைக்கிள் ஓட்டக்கூடிய அந்த மசில் மெமரி, அது என்ன செய்யும்? அற்று போகும், ஒடுங்கி போகும் இறைவனோடு. அப்போ அவருக்கு என்ன ஆயிடும்? எப்ப நடக்கும்? ஒரு வயதான காலத்துல ஏதோ ஒரு காலத்துல அது அற்று போச்சுன்னு வச்சுக்கோ. அப்ப அவர் சைக்கிள் ஓட்டணும்னு ஏறி உட்கார்ந்து ஓட்ட முயற்சி பண்ணா கூட அவரால் ஓட்ட முடியாது. உடல் ஒத்துழைக்காது, இல்லை மனம் ஒத்துழைக்காது. ரெண்டுத்துல ஏதாவது ஒன்றும் ஒத்துழைக்காமல் சென்று விடும். ஸோ இதான் இந்த லிங்க புணர்ச்சி. ஏன் ஏன் லிங்க புணர்ச்சின்னு சொல்றாரு? நமக்கு வினை இல்லை, ஆசை இல்லை. அதனால் என்ன ஆயிடுச்சு? அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் அதற்கு வேலை இல்லை. லிங்கத்தோட அந்த 3 தொழில்கள் சொல்லி அதோட இல்லாம இருக்கிறதுனால அது இங்கு சைக்கிள் ஓட்ட அவரால் முடியாது. ஸோ இந்த 3 தொழிலோடு இப்படித்தான் அது புணர்ந்து இருக்கின்றது. அது ஆமே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இதுதான் இந்த தத்துவம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நாளடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா, இந்த உடம்பு ஒவ்வொன்றையும் கற்று கொண்டே இருக்கின்றது. ஆதாரமாக ஒரு தெய்வம், நம்ம வெளியில பார்க்குற பொருட்களாம் தெய்வம்னு சொல்லியிருந்தோம். இது ஆதாரமாக இங்கு ஒரு இறை ஆற்றல் ஒன்று இருக்கின்றது. இந்த ஆற்றலோடு இறைவனும் கலந்து இருக்கின்றார். இறைவையோடு இறைவன் கலந்து இருந்தாலும் அந்த இறைவிக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றலை அந்த இறைவன் தான் அங்கு கொடுக்கின்றார். அப்ப இந்த இறைவனும் ஒரு ஆற்றலை கொடுத்து நம்மை தினமும் ஏதோ ஒரு செயலை செய்து வைத்து கொண்டே இருக்கின்றார்கள். இவர்கள் செய்கின்ற செயலானது நம்முடைய அந்த லிங்க தத்துவத்தில், இந்த படைத்தல், காத்தல், அழித்தல் என்று சொல்லக்கூடிய இந்த லிங்க தத்துவத்தோடு புணர்ந்தே தன்னுடைய செயலை அது செய்து கொண்டே இருக்கின்றது. ஏன் புணர்ந்து செய்து கொண்டிருக்கின்றது என்றால், அப்போதுதான் இந்த வினைகள், ஆசைகள் இதை தீரும் வரை அது புணர்ந்தே இருக்கும். 3 தொழிலும் நம்ம உடம்புல நடந்து கொண்டே இருக்கு. பாடலுடைய கருத்து புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கடினம். இந்த பாடல் என்ற வரைக்கும் முயற்சி செய்திருக்கிறோம். ஒரு ஆன்மா முதுமை அடையும் போது அந்த லிங்க புணர்ச்சி அற்று போயிருமா? அப்ப அந்த நேரத்துல அந்த புணர்ச்சி அற்று இருக்குமா? லிங்க புணர்ச்சி, அதாவது இறைவனோடு இரண்டரை கலக்கும் வரைக்கும் அந்த லிங்க தத்துவம் உள்ளே இயங்கி கொண்டுதான் ஐயா இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம இவரை பார்த்தோம் இல்லையா, மார்க்கண்டேயர் புராணம் படிச்சிருப்போம், நிறைய தெரியும் இல்லையா? அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த 36 தத்துவங்களையும் கடந்த நிலைக்கு தான் போறாரு. இப்ப சொல்ற அந்த நீங்க சொல்ற அந்த லிங்க தத்துவம் என்று அவர் உடம்புலயும் இருக்கும்ல. ஏன்னா அவருக்கு 16 வயசுல இறப்பு என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அவருக்கும் இறப்பு என்ற ஒன்று இருக்கும். ஆனா அது என்ன ஆச்சு? ஒரு செகண்ட்ல நடக்கல. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு தத்துவமா கடந்து போய்கிட்டே இருக்காரு. கடக்கிற வரைக்கும் பூஜை செய்து கொண்டுதான் இருக்கிறார், கடைசி வினாடி வரைக்கும். அதான் யம தர்மர் தன்னுடைய பணியையும் செய்யறாரு. ஏன்னா 36 தத்துவத்தையும் அவர் 100% முழுமையாக கடக்கவில்லை. 99.99 என்ற நிலை இருந்தாலும், ஒரே ஒரு புள்ளி அளவு இருந்தாலும் அந்த சதவீதத்தில் யமன் தன்னுடைய தர்மத்தை செய்வதற்காகத்தான் உடம்பை எடுக்க வராது. இந்த உயிரை எடுக்கக்கூடிய அந்த சன நேரம் வினாடியில தான் அந்த கடைசி வினாடி துவள் கூட அங்க இருந்து அவரை அற்று போகுது. இப்ப அற்று போகும் தான் என்ன ஆயிடுச்சு? இப்ப தர்மம் கிடையாது. இப்போ யமர் அவர் உடம்பை எடுக்க வேண்டும் என்ற தர்மம் இல்லை. அதனால இறைவன் என்ன பண்ணாரு? வெளிப்பட்டு அவர் தத்துவத்தை கடந்துட்டாரே. அவர் தத்துவத்தோடு இருந்தால்தான் நீ உயிர் எடுக்க வேண்டும் என்பது விதி. தத்துவத்தை கடந்துட்டா உனக்கு விதி இல்லை, அதனால போய் என்று காலால் எட்டி மிதித்தார் என்று நம்மளுடைய வரலாறு சொல்லுது இல்லையா? ஸோ அது போலத்தான் ஒரு மனிதனும் இங்கு வீடு பேறு முக்தி என்ற நிலையை அடைந்தாலும் அந்த அடையக்கூடிய கடைசி வினாடி வரைக்கும் இந்த தத்துவங்கள் எல்லாம் இயங்கி கொண்டுதான் இருக்கும். அது இயங்குது அப்படின்னா நம்ம இயக்க வைத்து வினைகளை சேர்க்கின்றது என்று பொருள் அல்ல. நம்முடைய வினைகளை தீரும் வரை அதற்கான நோக்கத்தில் தான் அது தன்னுடைய பயணத்தை, அது வேலையை செய்து கொண்டே இருக்கும். எனக்கு இந்த கேள்வி கேட்ட காரணம்னா, நீங்கள் முதுமை வந்த பிறகு சைக்கிள் ஓட்டம் இந்த உதாரணத்தை சொன்னீங்க. சைக்கிள் ஓட முடியாது, ஏதோ ஒரு விதத்துல மனமோ அல்லது உடலோ இடங்களுக்கு இல்லை. அதெல்லாம் இந்த கேள்வி எனக்கு வந்தது. நன்றி, வணக்கம். வயதான காலத்தில் பல பேருக்கு சாப்பாடு சாப்பிட முடியாது, தெரியுமில்ல உங்களுக்கு? உடலை செரிக்காது, ஒத்துக்காது. மிக்சியில போட்டு அடிச்சு ஜூஸா தான் உள்ள கொடுப்பாங்க, கஞ்சி காய்ச்சி தான் கொடுப்பாங்க. சின்ன வயசுல சாப்பிட்ட மாதிரி நீங்கள் எதையும் கடித்து உருட்டிலாம் சாப்பிட முடியாது இல்லை. ஏன்? அந்த பிறவிக்கான ஒரு இது முடிஞ்சு போகுது இந்த இடத்துல. ஸோ அப்போ அதெல்லாம் உடம்புல இருக்கக்கூடிய இயக்கங்கள் எல்லாமே அந்த வேள்வி ஒரு ஆற்றல் தனித்தனியா சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் தன்னுடைய வேலையை முடிச்சு கொண்டு அது ஒடுங்கிக்கிட்டே இருக்கு இறைவனோடு. ஐயா மன்னிக்கணும், அப்ப அடுத்த பிறவிக்கு அது எடுத்து செல்லப்படாத? அடுத்த பிறவிக்கு அது பாவங்கள் வினைகள் இருந்தால் சில நேரங்களில் கொண்டு போகத்தான் ஐயா செய்யும். இப்ப நீங்க உதாரணத்துக்கு பார்க்கலாம், சில சிறுவர்களுக்கு சைக்கிள் ஓட்ட கத்துக்கும் போது ஒரே நாளில் கற்றுக்கொண்ட சிறுவர்களும் இருப்பார்கள். யாரும் கற்றுக் கொடுக்காமல் சைக்கிள் நிற்கும்,
இருங்க நான் ஓட்டி பார்க்கட்டுமான்னு கேட்டு ஏறி உட்காந்து ஓட்டிட்டு போன சிறுவர்கள் கூட இருக்காங்க. நீங்க பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு தெரியல, நான் பார்த்துருக்கேன். ஏன்னா என்னுடைய நண்பரே அப்படிதான் செஞ்சார். அவங்க அப்பா கிட்ட ஏதோ பிறந்த நாளைக்கு ஏதோ சைக்கிள் ஒன்று வாங்கி கொடுத்தாரு. வாசல்ல நின்றுச்சு, இருடா நான் போய் உனக்கு மேலே போய் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன், உனக்கு சொல்லித்தரேன்டான்னு அவர் மேலே போறாரு. இவன் ஒன்றுமே சொல்லி ஏறி உட்காந்தா ஒரு கல்லை கொண்டு வந்து வச்சான் செங்கல்ல, காலை அது மேலே வச்சு மேலே ஏறி உட்காந்து ஓட்டிட்டு போயிட்டே இருக்கான். யாரா சொல்லி கொடுத்தா எனக்கு தெரியல, நானே ஓட்டுறேன் அப்படிங்கிறான். ஆனால் ஓட்டிட்டு போனாங்க. இதே பலர் 1 மாதம் 2 மாதம் கற்றுக்கொண்டவர்கள், நான்லாம் 1 மாசம் ஆச்சு கத்துக்கிறதுக்கு. எனக்கு பின்னாடி 4 பேர் ஓடி வருவாங்க கூட, நண்பர்கள் 4 பேர். ஸோ இப்படியும் இருக்கின்றது. அப்ப இந்த தொடர்ச்சி ஏதோ ஒரு வகையில் பிறவிகள் இருக்கும் பட்சத்தில் இது தொடரவும் செய்யும் பல நேரங்களில். அப்படித்தான் இன்னைக்கு நீங்க பாருங்க, சிறுவர்கள்லாம் பல பேர் எவ்வளவு அறிவார்ந்து தெரியாத பல விஷயங்களை தேவாரம் திருவாசகம் பாடக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க, பார்த்துருப்பீங்க. சில பேருக்கு படிச்சா கூட புரிய மாட்டேங்குது, பெரியவர்களாலே படிக்க முடியல. ஆனா பாருங்க, அவங்க ஆட்டுக்கு சாதாரண கேட்பாங்க, காதுல சரளமா அவங்க படிச்சு சொல்லி ஆர்வமோட முழுத்தைய மனப்பாடம் படிக்கிறவங்க எல்லாம் கூட இருக்காங்க. இதெல்லாம் சென்ற ஜென்மத்துடைய தொடர்ச்சி தான். அது அவர்களது வினைகளுக்கு ஏற்ப பல விஷயங்கள் தொடர்பு வந்து கொண்டுதான் இருக்கும். எல்லாமே வருமானு கேட்டா கிடையாது, சில விஷயங்கள் மட்டும்தான் வரும். இப்ப நம்ம சாப்பிட்றது முழுங்குற விஷயம்லாம் வந்துருது இல்ல, தொடர்பு வந்துருது இல்ல. பிறந்த குழந்தைனே முழுங்குறதுக்கு எப்பயோ பறவைகளை செஞ்ச முழுங்குற கத்துக்கிறதெல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்தவனே கடிச்சு சாப்பிட்றதெல்லாம் விலங்கு கிட்ட கற்றுக்கிட்ட, விலங்கா இருக்கும்போது கற்றுக்கிட்டதெல்லாம் தொடர்ந்து வந்துட்டு தானே. அதெல்லாம் பிறவி என்பது இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக தொடர்ந்து பல ஆற்றல்கள் வந்து கொண்டு தான் இருக்கும். சில ஆற்றல்கள் வராமலும் போகலாம். அது என்ன வருது என்ன வரலை அப்படின்றது அவர்களுடைய எவ்வளோ ஆசை இருக்கிறது, எவ்வளோ வினை இருக்கின்றது என்பதை பொறுத்து தான் அது இருக்கும். சரிங்களா? இப்போ சில நீங்கள் ரொம்ப கோடீஸ்வரங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப மல்டி மில்லியனர் உலகத்தில் பார்த்துருப்போம். அவங்களுடைய வாரிசுகள் பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சில கோல்டன் ஸ்பூனுன்னு சொல்லுவாங்க. அவங்களாம் சைக்கிளும் ஓட்ட மாட்டாங்க, காரும் ஓட்ட மாட்டாங்க, எதை செஞ்சாலும் வேலை செய்யறதுக்கு 4 பேர் இருப்பாங்க. அப்போ அவர்களுக்கெல்லாம் அது கற்றுக்க வேலையே இல்லையே. இப்போ அதெல்லாம் அந்த தொடர்ச்சி இல்லாமலே இருக்கும். நிறைய பேர் சைக்கிள் ஓட்டாதவங்கலாம் கூட இருக்காங்கல்ல, பிறந்ததுலேருந்து கார் ஓட்டாதவங்க எல்லாம் டிரைவர் எல்லாம் வேலை செய்கிறவங்களாம் வச்சுருப்பாங்க. இப்போ அந்த குழந்தைக்கு அந்த ஆற்றலும் இருக்காது, அந்த வேலையும் இருக்காதனால அதனுடைய தொடர்ச்சியும் அவர்களுக்கு இருக்காது. சரிங்களா? நன்றி ஐயா. நீங்க இந்த சைக்கிளை வச்சே கணக்கு பதில் சொல்லி இருக்கிறீங்க. இல்ல அப்பதான் சைக்கிள் வர்றது புரிஞ்சுக்க வந்து முடியும். எல்லாம் ரொம்ப அதான் கடினம் இதெல்லாம். அது சொல்லும் போதுதான் நீங்க அந்த நமக்கு லிங்க் பண்ணிக்க முடியும். அதெல்லாம் எல்லாம் ரொம்ப கடினம் நன்றி ஐயா. புரிஞ்சுக்க. நல்லது நல்லது நன்றி ஐயா. நல்லது ஐயா. ஐயா ஐயா, வணக்கம். இந்த ஆற்றல் அப்படிங்கிறது லிங்க தத்துவம், இது வந்து தத்துவம் மட்டும்தானா, இல்லை இதுக்கு இறைவன் காரணமா இருக்கிறாங்களா? இந்த நம்ம கத்துக்கிறது இதெல்லாம் இறைவன் நம்ம காரணம்னு சொல்லக்கூடாது, இறைவன் கருணை அருள்னு சொல்லிக்கலாம். இறைவன் அருள் இருந்தால் தான் அப்படின்னா நம்ம இதெல்லாம் தொடர்ந்தும் வரும், முடியும். நம்மால் செய்யவும் முடியும். இல்லை அருள் என்பது ஒன்று இல்லை என்றால் ஒன்றும் இல்லை. இப்போ வீட்டில் ஏசி ஃப்ரிட்ஜு எல்லா எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸும் வச்சுக்கலாம், கரண்ட்டுன்ற ஒன்று இல்லைன்னா ஒன்றுமே வேலை செய்யாது இல்லைங்களா? அந்த மாதிரி எல்லாம் இங்கே உடம்புக்குள்ள ஏகப்பட்டது இருக்கு, தனித்தனியாக அழகாக பிரித்து கொடுத்துக்கிட்டே வர்றாரு திருமந்திரத்தில். ஆனால் எல்லாத்திற்கும் மூலம் ஒரு கரண்ட் இருக்க மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் வந்து இறைவன் தான். அவருடைய அருள் என்பது ஒன்று இல்லை என்றால் இதெல்லாம் எதுவுமே நடக்காது. அதனால நிச்சயமா நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் என்னன்னா, அருள் என்ற வார்த்தையை நம்ம அது பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? அப்படின்னா இந்த தவறு செய்யறவங்க, தீமை செய்யறவங்க, இல்ல நம்மளே ஒரு இடத்துல போய் கீழே விழுகிறது, அடிபடுறது, இந்த மாதிரி இதுக்கு வந்து காரணம், இதுக்கும் இறைவனுடைய அருள் அதை சேர்க்க முடியுமா? 100% உறுதியாக இறைவனுடைய அருள் தான் இதற்கு காரணம். அப்போ அடுத்த கேள்வி கேட்கலாம், ஒருத்தர் இறந்து போறாரு, அப்போ அதுவும் இறைவனுடைய அருளா அப்படின்னு கேட்டா உறுதியாக இறைவனுடைய அருள் தான். நாம் தான் அதை ஒரு துன்பமா மனிதன் தான் அதை பார்த்து கொண்டு இருப்பான். ஒருத்தர் இறந்துட்டார்னா இறைவனுக்கு கண் இல்லையா, இப்படி கூட்டு போயிட்டாரேன்னு சொல்லி. ஆனால் இறந்தவரை கேட்டால் அவர் அங்க மகிழ்ச்சியாக இருப்பார். ஏன்னா வேற ஒரு உடம்புக்கு போயிட்டு இருப்பார், இல்லை வீடு பேர் இறைவனோட போய் ஜாலியா இருந்துட்டு இருப்பார். அவர் மறந்துருப்பார் எல்லாத்தையுமே, இந்த பற்று பாசம் இதெல்லாம் மறந்து அம்மா அதெல்லாம் விட்டுருப்பாரு. பிறவின்னு இருந்தால் அடுத்த இதுக்கு பாப்பாடா ஒரு வழியா அந்த பிறவியை முடிச்சிட்டோப்பா. நம்ம வகுப்பு முடிச்சுட்டு போவோம்ல, ஒரு வகுப்பு 5ஆம் அடிக்கு படித்த மாணவன் 6ஆம் வகுப்பு போகும்போது கடைசி வகுப்பு 5ஆம் வகுப்பு கடைசி பரீட்சை எழுதிட்டு வரும்போது எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கும். அப்பா ஆடா இன்னையோட முடிஞ்சதுப்பா அந்த 5ஆம் வகுப்பு, இனிமேட்டு நம்ம 6ஆவதுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதுபோல நிலையில் தான் அவர்கள் இருப்பார்கள். அப்பாடா இறைவன்ட்ட வந்துட்டான்ப்பா ஒரு வழியா என்ற சிந்தனை தான் இருக்கும். நீ 5ஆம் வகுப்பு முதல் நாள்ல போன படிப்பு, 5ஆம் வகுப்புல முதல் நாள்ல டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாரு, ஃப்ரெண்டோட என்ன பேசணும், இதெல்லாம் நம்ம என்னைக்காவது அசை போட்டிருப்போமா? ஒரு வழியா போனா போதுனா முடிஞ்சுதுடாப்பான்ற சந்தோஷம் தான் மனசுல இருக்கும் இல்லையா? அது போல இறப்பு என்பதும் இறந்தவரை பொறுத்த வரைக்கும் அது மகிழ்ச்சி.
சுற்றி இருப்பவர்கள் தான் பந்த பாசத்தில் அழுது கொண்டு இருப்பார்கள். சரிங்களா? அது அதனால தான் ஒரு வழக்கம் சொல்லுவாங்க. ஒரு குழந்தை பிறக்கும் போது பார்த்தா அழுதுகிட்டே பிறக்கும். ஏன்? ஐயோ இறைவன்கிட்ட நம்ம வந்துட்டோமே அப்படின்றது ஒரு காரணம். இன்னொன்னு, ஐயோ இந்த பிறப்பை எப்படிடா முடிச்சுட்டு போறோம் அப்படின்ற துன்பத்தினால் அழுது வந்து கொண்டிருப்பதாக நம்முடைய சான்றோர்கள் சொல்லுவாங்க. இறந்து போகும்போது அது அசையவே அசையாது. அது பிறந்து வரும்போது சுத்தி இருக்கவங்க எல்லாம் சிரிப்பாங்க, குழந்தை அழுவும். ஆனால் இறக்கும் போது அது சந்தோஷமா போய் சேர்ந்துரும். சுத்தி இருக்கவங்க எல்லாம் அழுதுகிட்டு இருப்பா இந்த இடத்துல. சரிங்களா? அதனால அனைத்துமே இங்கே இறைவனுடைய அருள் தான். நீங்க பேசும் கேள்வியில வந்து கீழே விழுறது, அடிபடுறதெல்லாம் அப்படின்னு சொன்னீங்க. நிச்சயமாக அதெல்லாம் வினைகளை தீர்ப்பதற்காகத்தான். அதை 2 வகையா புரிஞ்சுக்கலாம். ஒன்று, பெரிய அடிபட்டு கை கால் உடையும் அளவிற்கு ஏதோ ஒன்று இருக்கலாம். ஆனா நம்ம செய்யற நல்ல எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், நாம் செய்கின்ற நல்ல செயல்கள் என்ன பண்ணோம், பல புண்ணியங்களை வாங்கி கொடுக்கின்றது இல்லையா? அப்ப இறைவன் என்ன பண்றாரு, இந்த புண்ணிய பலனை வைத்து சரி ஓகே பெரிய அடிபட வேண்டியிருக்கா, சின்ன அடியா போகட்டும்ன்ற மாதிரி மாத்தி கொடுத்துருவாரு. அதுவும் அங்க அருள் தான். ஆனா நாம் தான் ஐயோ அடிபட்டுருச்சு, காலில் ரத்தம் வருதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஞான ரீதியாக பார்க்கும்போது, டே உனக்கு கால் உடைய வேண்டியதுடா, சின்ன அடியோட போயிருச்சுடா என்பது ஞான ரீதியாக பார்த்தால் தெரியும். சரிங்களா? ஐயா மன்னிக்கணும் ஐயா. இந்த மரண பயம்ன்றது எல்லாருக்கும் இருக்கு ஐயா. மரணம் ஒன்று ஒரு பயம் எல்லாருக்கும் இருக்கு. ம், அப்ப மரணத்தை சந்தோஷமா இருக்கணும், நான் கடவுள்கிட்ட போறேன்ற நிலை ம். அநேகமா நாட்கள் உணர மாட்டாங்க. ஒரு பேருக்கும் சாகிறதுக்கு விருப்பம் இல்லை ஐயா. இத வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம்னாங்க ஐயா, இப்போ நம்ம வெளியூர் போறோம்னு வச்சுக்குவோம். வெளியூருக்கோ காட்டுக்கோ ஏதோ ஒரு இடத்துக்கு போறோம். போறதுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணி தான் போவோம். எங்க தங்க போறோம், தங்க இடம் இருக்கா, அந்த இடம் வசதியா இருக்கா, சாப்பாடு இருக்கா, தண்ணி இருக்கா, எல்லாத்துக்கும் மேல பாதுகாப்பு இருக்கா, இவ்வளோ விஷயத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு தான் போவோம். நமக்கு ஒண்ணுமே தெரியலன்னு வச்சுக்குவோம். அந்த ஊருக்கு போனோம், ஆனா அந்த ஊரை வச்சு நமக்கு ஒரு தகவலும் தெரியாது அப்படின்னா என்ன பண்ணுவோம், போக மாட்டோம். முதல்ல ஏன் போக மாட்டோம்? அங்க போய் ஏதாவது ஒரு பிரச்சனைனா யாருப்பா கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு போக மாட்டோம் இல்லைங்களா? பயப்படுவோம் போறதுக்கு. அதுபோல இறப்பு என்பது வரும் வரைக்கும் மனுஷனுக்கு தாங்கி கொள்ளக்கூடிய பிடிப்பாக இந்த உடம்பு இருக்கிறது. சாப்பிட்றதுக்கு, தூங்குறதுக்கு, தண்ணி குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த உடம்பு இருக்கு. இப்ப இறப்பு என்பது வரும்போது இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மா என்ன பண்ணுது, வெளிப்பட போகுது. இப்போ உள்ளுக்குள்ள அந்த மனது இருக்கு, 5 புலன் இருக்கு இல்லையா? அது என்ன செய்யும்? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மனசை ஏமாத்திக்கிட்டே இருக்கோம் மனுஷனை. அப்ப அது என்ன பண்ணுது, ஏமாத்துது. இந்த பாரு, நீ உடம்பு இறந்து போச்சுன்னா, நீ வெளியில போச்சுன்னா நீ எங்க போய் நிப்ப? ஆன்மாக்கு நிக்கிறதுக்கு இடம் வேணுமா? அதுக்கு ஒன்றும் தேவையில்லை. பசிச்சா எப்படி சாப்பிடுவ, எப்படி தூங்குவ, எப்படி எல்லாருக்கிட்டையும் பேசுவ, பேசுறதுக்கு துணைக்கு யார் இருப்பாங்க? யாருமே இருக்க மாட்டாங்க. இப்படி நிறைய விஷயங்களை உள்ளுக்குள் போட்டு என்ன செய்யும், அது குழப்பி வச்சு ஒரு பயத்தை உண்டாக்கி கொடுத்துரும். அதனால தான் வந்து அது பயப்படுது. ஒரு ஸ்டெப் நாம தெரிஞ்சுக்கிறது. இப்போ வேற வழி இல்லை இல்லையா? ஒரு காலத்துல இறந்து தானே போகணும், மூச்சு காத்து நின்று தானே போகணும். அப்போ உடம்பு விட்டு வெளியில தானே போகும். இத நம்முடைய சான்றோர்கள், ஞானிகள் பல இடங்கள்ல ஒரு குறிப்புரை வச்சிருக்காங்க. என்ன குறிப்புரை வச்சிருக்காங்கன்னா, இந்த உடம்ப விட்டு ஆன்மா பிரியுது இல்லையா? பிரியும் போது ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு இன்ப நிலை இருக்குமா. இப்ப காலில் முள்ளு குத்திருச்சுன்னு வச்சுக்கோ, நல்லா வலிக்கும். அந்த முள்ளை வெளியில எடுக்கும் போது ஒரு சில நேரங்கள்ல, பல நேரங்கள்ல வலிக்கும் இல்லையா? ஆனா வெளியில எடுத்தோடனே ஒரு சுகமா இருக்கும் பாத்தீங்களா? வாடா ஒரு வழியா போயிடுச்சுப்பான்னு அமைக்கி பார்த்து ஒரு சுகமா இருக்கும் இல்லையா? அது போல இந்த உடம்பு வெளியில போகும்போது ஒரு சுகமான நிலை வருமா. அப்ப என்ன சிந்திக்குமா அது, ஆகா இது ரொம்ப நல்லா இருக்கே, இன்னொரு முறை அனுபவித்தால் நல்லா இருக்குமேன்னு யோசிச்சிருச்சு அப்படின்னா, மரண அனுபவத்தை அனுபவிப்பதற்காகவே பிறக்கக்கூடிய ஆன்மாக்களும் உண்டு. வினையே கிடையாது அதுக்கு. ஆனா அது என்ன செஞ்சுட்டான், கடைசி வினாடியில இன்னொரு முறை இந்த அனுபவத்தை அனுபவிக்கணும்ன்றது எண்ணம் வந்துச்சுன்னா, திருப்பி அதற்கு ஒரு மனித உடலை கொடுத்து உடனடியாக என்ன பண்ணுவோம், அந்த ஒரு வினை தான் போகணும். அதனாலதான் அந்த குழந்தையுடைய உடம்புல இருந்து உடனே இறந்தும் போறது. அந்த அனுபவத்தை மீண்டும் இன்னொரு பிறந்த குழந்தைலாம் இறக்குது இல்லை, அதெல்லாம் இப்படித்தான். 2 வகையா இருக்கும். ஒரு பிறந்த ஒரு நாள்ல இறக்கும், இல்ல பிறந்த வினாடியே இறக்கும். இதெல்லாம் நம்ம உலகத்துல பாக்குறோம் இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம காரண காரியம் புரிஞ்சுக்கவே முடியாது. சென்ற பிறப்பினுடைய தொடர்ச்சியில் ஒரு நாள் அவருக்கு மீதம் இருந்தாலும் இறைவன் அந்த ஒரு நாள் அனுபவிப்பதற்காக அந்த உடலை கொடுத்து ஒரே நாளில் இறக்க வைக்கிறார். இன்னொரு வகையில இது போல் இருக்கக்கூடிய ஒரு தூய்மையான ஆத்மாவா இருக்கும். ஆனால் அதற்கு இது நல்லா இருக்கே, சுகமா இருக்கே, திருப்பி அனுபவிப்பதற்காகவும் அது பிறப்பெடுக்கும். ஒரே நாள் பிறந்த உடனே இறந்துடாது. இது போலவும் இருக்கும். அதனால இது நம்ம நதி மூலம் ரிஷி மூலம் ஆராய முடியாது, ஏன் எப்படி எதற்கு என்று. ஸோ இதுல இருந்து நீங்க கேட்ட கேள்விக்கு பதில உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. நல்லது, சொல்லுங்கம்மா.
ஐயா, அது என்ன சென்ற பிறவியில ஒரு நாள் மீதம்னு சொன்னீங்களே, அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுங்க ஐயா? அதாவதுங்க, எப்படிங்க? இப்போ நான் ஒரு கேட்டார் இல்லையா, இறைவனுடைய அருள் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அந்த மாதிரி இப்போ ஒரு மனிதர் வந்து ஒரு பிறவியில ஒரு 1000 நாள் வாழணும்னு வச்சுக்குவோம், புரிஞ்சுக்கிறதுக்காக. ஆனால் எண்ணிக்கை கணக்கு மூச்சு காற்றே வைத்தான், நாள் கணக்கு கிடையாது. பட் நீங்க கேட்ட கேள்வி புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்றேன். 1000 நாட்கள் வாழ வேண்டும் என்பது விதி. அவர் 999 நாள் வாழ்ந்துட்டார். இன்னும் ஒரு நாள் வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டி இருக்கு. ஆனா நிறைய புண்ணியம் செஞ்சு வச்சிருக்காரு, நிறைய நல்லது செஞ்சு வச்சிருக்காரு. ஆனால் அவருடைய விதிப்படி அந்த 1000வது நாளில் ஏதோ ஒரு துன்பம் ஏதோ ஒரு நடக்க வேண்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு நிகழ்வு நடக்க போகுது. அந்த நிகழ்வினால் அவருக்கு மேலும் பல பாவங்கள் பற்ற போகின்றதுன்னு வச்சுக்குவோம். அப்ப பாவம் பட்டுச்சுன்னா மேற்கொண்டு பல பிறவிகள் அதிகரிக்கும். ஸோ இறைவன் என்ன பண்றாரு இங்க, அதனால அந்த கடைசி ஒரு நாள் அனுபவிக்க முடியாம ஒரு நாளைக்கு முன்னாடியே அவரை இறக்க வச்சிருவாரு. அப்போ அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னா அந்த கடைசி நாள் நிகழ்வு அங்கு நடக்காது. ஏன்னா அவர்கிட்ட புண்ணியம் நிறைய இருக்கிறதுனால புண்ணிய பலன்களை வைத்து இறக்க வச்சிடறாரு. இப்போ பாருங்க, இறந்து போறதுக்கே புண்ணியம் தேவைப்படுது இங்க. அப்போ இறந்து போயிடுறாரு, அந்த கடைசி நாள் நிகழ்வும் நடக்காது. அப்போ ஒரு நாள் அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கை அவருக்கு பேலன்ஸ் இருக்கு இல்லைங்களா? அப்போ அந்த ஒரு நாள் அனுபவிப்பதற்காக இன்னொரு ஒரு குழந்தை பிறப்பு கொடுத்து அந்த ஒரு நாள் முழுமையாக அனுபவிக்க வைத்து, அந்த ஒரு நாள் முடிஞ்சுன்னா அது இறந்த தன்னுடைய வேலையை பார்க்க போய்விடும். சரிங்களாம்மா? சரிங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஆ, பதில் சரிங்க. இதுதான். அப்ப அவர்களுடைய பெற்றோர்கள் வருத்தப்படுவார்களே அப்படின்னு ஒரு கேள்வி ஏதோ ஒன்று கேட்கலாம். இவங்க யாரு, இந்த பெற்றவர்கள் ஏதோ ஒரு வகையில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு காரணகர்த்தாவாக இருந்திருப்பார்கள் எங்கோ ஒன்று. அதாவது ஒரு ஒரு விலங்கு குட்டி போட்டிருக்குன்னு வச்சுக்குவோம், புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஒரு குழந்தை, ஒரு விலங்கு எங்கோ ஒன்று குட்டி போட்டிருக்கு, ஒரு நாள் ஆன குட்டி. இன்னைக்கு தான் மனுஷனை பார்க்குறோம்ல, ஒன்றை பிச்சு திங்கிறது ஏதோ ஒன்று செய்கிறாங்கல்ல. ஸோ அது போல் அதை என்ன பண்ணுறாங்க, அது மரணம் அடைவதற்கு காரணமாக இருப்பவர்கள். அப்போ அதனுடைய தாய் தந்தை அந்த இடத்துல ஒரு வருத்தப்பட்டிருப்பாங்கல்ல. ஆனால் அவர் அந்த செயலை செய்யும் போது அந்த பறவைகள் துன்பப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ அந்த துன்பத்தை அவரும் அனுபவித்தால்தான் அந்த வினை போகும். அப்போ என்ன ஆகும், அவருக்கு இதற்காக இன்னொரு பிறவி என்பதை கொடுத்து, அதே போல ஒரு நாள் 2 நாள் ஆன அந்த உயிர் பிறந்து இறந்து போகும்போது அந்த துன்பத்தை இவர் அனுபவித்தால்தான் அவருக்கு அந்த வினையானது போகும். இதையெல்லாம் இறைவன் செய்து கொண்டே இருப்பார். யார் யாருக்கு எதெல்லாம் செய்து கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொடுத்து கொண்டே இருப்பார் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க கேட்ட கேள்விக்கான பதில். புரிஞ்சுதுங்க ஐயா.